நான் யார் தெரியுமா? விஜய் ஸ்ரீனிவாஸ், சன் ஆஃப் லக்ஷ்மி ஸ்ரீனிவாஸ். நாங்க பண்ணாத பிசினஸ் கிடையாது, கட்டாத ஃபேக்டரியும் கிடையாதுடா. அட்ரஸ் சொல்லி தப்பிச்சிட்டேன். இங்க மிஸ் ஆனாலும் வீடு தேடி வந்து அடிக்கலாம் உன்ன. என்னது? அடிச்சிருவியா? தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டேன். என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஊருக்கு ஒரு பிரச்சனைனா எமனா இருந்தாலும் விட மாட்டேன். என் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ரெண்டாவது முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என் பின்னால பாரு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. நீ என் கூட மோதனம்னா உன் பின்னாடி 100 பேர் இருக்கும். அதே நான் உன் கூட மோதனம்னா உன் முன்னாடி 100 பேர் இருக்கணும். என் பின்னால இருக்கிறது இவங்க மட்டும் இல்லடா, யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அம்மா வேல்யூவும் அண்ணன் வேல்யூவும் தெரியாத உனக்கு ஜனங்க வேல்யூ எங்கடா தெரிய போகுது? சோறு போடுற மண்ணையும் குடியிருக்கிற வீட்டையும் இடிச்சிட்டு ஃபேக்டரி கட்ட போறேன்னு சொல்ல எவன்டா? அதை கேட்கறதுக்கு நீ யாரா? இதென்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? இல்ல நானா உங்க அப்பா சொத்தா? போறம்போக்கு. அதே அடிய நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எந்திரிக்கலான்னு நினைப்ப, முடியாது. கத்தி எடுக்கலான்னு நினைப்ப, முடியாது. அவ்வளவு உன் பக்கத்திலேயே பொண்டாட்டி இருப்பா, தொடக்கூட முடியாது. அப்ப புரியுண்டா, பொழைச்சுதான் இருக்கும், ஆனா போனமா இருக்கும். உன்னை மறுபடியும் பார்த்த உடம்புல தலை இருக்கு. எனக்கு பொறுமை இல்லப்பா. இந்த ஒய்யம்மாவை பகச்சுக்கிட்ட நெருப்போட விளையாடுற மாதிரி ஜாக்கிரதை. இந்த காகிதத்துல ஒரு சின்ன கையெழுத்து போடுன்னு சொன்னா அனாவசியமா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே. அது 10 கோடி ரூபாய் சொத்துமா. அநியாயமா 10 லட்சத்துக்கு கேட்டா அது தர்மம் கிடையாதுமா. பிராணம் உடம்புல இருந்தாதான் 10 கோடி ரூபாயை நீ அனுபவிப்ப. உயிரை எடுக்கணும்னு வந்துட்டா மிருகமானாலும் மனுஷனானாலும் எனக்கு ஒண்ணுதான். இத முன்னாடியே செஞ்சிருந்தா பாசமா வளர்த்த யாடு உயிரோட இருந்திருக்குல்லடா. ஜெய் காளி. ஏ புருஷன் கருப்பணசாமி. அக்கா. என்னடா போன காரியம் என்னாச்சு? அக்கா அது வந்து வீரா. அவனுக்கு நீ என் தம்பிங்கிற விஷயம் தெரியுமா? தெரியும்க்கா. இவருக்கு மச்சனங்கிறதாவது தெரியுமா? அக்கா உங்களுக்கு தம்பின்னா அவருக்கு மச்சன முறை தானக்கா? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன், வாய கொடுத்து உயிரை விட்டுட்டியடா விளக்கண்ண. அந்த வீரா என் தம்பிகளை அடிச்சு ரத்த வழிய விட்டுட்டான். நீ அவனை அடிக்கிற அடியில என் தம்பிங்க கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும் முத்துப்பாண்டி. எதை செஞ்சாலும் சரியான காலம் பார்த்து செய்யணும். நீ ஆசைப்பட்ட பூமி உனக்கே வர்ற மாதிரி செய்யற. எவன் குறுக்க வந்தாலும் சரி போட்டு தள்ளிடுற. இந்த முத்துப்பாண்டியோட கண்ணு அந்த பூமி மேல பட்டுடுச்சு. வீரா, தங்கச்சி சத்யா போன் பண்ணிருக்கா. தங்கச்சி போனா சும்மா விளையாட்டுக்கு பண்ணா. முதல்ல நீ பேசு, அப்புறம் நான் பேசுறேன். சிட்டியை கரெக்ட் பண்ணி வழி கொண்டு வந்துட்டியா? ஆடா நீ வேறமா, அவ என்ன பாடா படுத்துற. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற திறமை உனக்கு இல்லனா? சண்டன் வந்த ஒரு பையன் எதிர நிக்க முடியாதுல்ல. சண்டை வேற, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது வேற. சரி, நான் லவ் லெட்டர் டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோ. சிட்டி தனியா இருக்கும்போது ரோஜா பூவோட கொடுத்துடு. ரோஜா பூ எதுக்குமா? அது லவ்க்கு சிம்பல்னா. ஓ டேய் பட்டாசு, பின்னாடி தான் இருக்கேன். இங்க தான் இருக்கியா? தங்கச்சி லவ் லெட்டர் சொல்லுது, சீக்கிரம் எழுதிக்கோ. சிட்டி மட்டும் அதை படிச்சா அப்படியே ஓடி வந்து என்ன கட்டிக்கோ. அப்படியா? அம்மா தங்கச்சிமா சொல்லுமா. ஒரு வார்த்தை மிஸ் பண்ண கூடாது. ஒன்னும் கவலைப்படாத, நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுமா. கர்ச்சிப்பை நடத்திக் கொண்டு காத்திருக்கும் கிராம மக்களே, இன்று பெண்களுக்கும் கன்னியருக்கும் இடையே நடக்கும் கன்னியர்கள்னாலும் பெண்கள்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இன்னைக்கு நடக்க போற இறுதி போட்டியில சதாசிவபுரம் டீமும் சீதாபுரம் டீமும் மோத போறாங்க. சீஃப் கெஸ்டா நம்ம வீராண்ணா வந்திருக்காங்க.
அடே பட்டாசு, அவளை பார்த்து 3 நாள் ஆச்சு. எங்கட ஆட்டக்காரியா காணோம்? ஆட்டக்காரியா புரியலையே. சிட்டிடா. சிட்டியா? அதோ பாரு, அதிர்ந்து பாரு இன்ட்ரோடக்ஷன். அதிர்ந்துடா. பட்டாசு, சிட்டி என்னடா சொல்ற? கபடி கபடி கபடின்னு சொல்லுது. அப்புறம் எனக்கேண்டா அது வீரா வீராங்கிற மாதிரி கேக்குது. சேட்டே, நீ மட்டும் தோத்து போயிட்டேன்னா சதாசிவம் பொறுமை தோத்து போனதா அர்த்தம். ஒத்தையா இருந்தாலும் எல்லாரையும் சிறுத்த மாதிரி சேதப்படுத்திடுவா. பாட்டைய கலப்பு தோல் பறந்து ஹலோ, யார் பேசுறது? அப்படியா? லைன்ல வீரா, யாரோ கிடாரிப்பட்டி தங்க பொண்ணா உன்கிட்ட பேசுறோன்னு லைன்ல இருக்கா. உன்கிட்ட போன கூட கூடன்ற அவ சங்கதி என்னன்னு கேளு. ஹலோ, யாருங்க? அன்னைக்கு கபடி போட்டியில உங்க அழகுல மயங்கிட்டேன் நானு. இத பாரு அத்த பொண்ணு, ஏதோ ஒரு இழவு. நீ என்ன அடியோட மறந்துரு. ஏன்னா என் மேலயும் என் பாடி மேலயும் முழு ரைட்ஸ் என் சிட்டிக்கு தான். என்னமா அப்படி சொல்லிட்டியா? நான் உங்க சிட்டியை விட ரொம்ப அழகா இருப்பேன். என்ன கட்டிக்கப்படாதா? இந்த விஷயம் மட்டும் சிட்டிக்கு தெரிஞ்சது, உன் வீடு தேடி வந்து உன்னை கபடி ஆடி கபடிகரம் பண்ணிடுவா. போறவை. நான் என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி போன் பண்றேன். நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன். என்கிட்ட சொல்லிடலாம்ல, நான் கரெக்ட் பண்ணி